ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அயோத்தியில் சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தமானது என்பது குறித்த தீர்ப்பு இன்று வரவுள்ளது. இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு அளிக்க உள்ளது. இந்த தீர்ப்பு இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நீதிபதிகள் அனைவரும் நீதிமன்றத்திற்கு வந்துவிட்டனர். தீர்ப்பு வெளியாக உள்ளதை ஒட்டி நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சுமார் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தீர்ப்பு வெளியாக உள்ளதை ஒட்டி நாட்டின் பிரதமர், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அது நாட்டின் தேச நலனுக்கே என்பதை வலியுறுத்தி கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த அயோத்தி வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து தற்போது பார்க்கலாம்.
அயோத்தி வழக்கு கடந்து வந்த பாதை குறித்த விரிவாக பார்த்தோம். தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை எதிர்பார்த்து நாடே காத்திருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்த பல விஷயங்களையும் அயோத்தி வழக்கு கடந்து வந்த பாதை குறித்தும் இன்னும் விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இயக்கத்தின் தலைவர் ராஜசேகர் அவர்கள் அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். அதே போல சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சார்ந்த ரங்கபிரசாத் அவர்களும் அரங்கத்திற்கு வந்துள்ளார். அவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் சார். ராஜசேகர் சார், நம்ம இப்போ ஒரு காணொலி காட்சியை பார்த்தோம். இந்த வழக்கு எப்படிலாம் கடந்து வந்தது அப்படின்னு அது ஒரு தகவல்களாகவே இருந்தது. நீங்கள் இன்னும் விரிவாக, அதாவது இப்போது இது கிட்டத்தட்ட ஒரு 160-170 வருஷமாகவே ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. அதை பற்றி இன்னும் விரிவாக சொல்லுங்கள். நீங்கள் ஆரம்பத்துலேயும் கேள்வியிலே சொன்னீங்க 160 அதுக்கு முன்பு கூட அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் லா அதெல்லாம் பேச முடியாது. ஆன் பிரின்சிபிள்ஸ் அண்ட் பிலீஃப் அண்ட் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ், இந்த 3 பிரிவாக தான் இதை நம்ம அணுக முடியும். பிலீஃப்ன்றது இட் இஸ் இண்டிவிஜுவல்ஸ் ரைட். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக நேர்களே, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தனது அறைக்கு வந்துவிட்டார். ஸோ இதனால் எந்த நிமிடத்திலும் தீர்ப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் சொல்லுங்கள் சார், தொடர்ந்து கருத்துக்களை. அதனால் வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு என்றால் வழக்கை அவர்களுக்கு நீதிபதிகளுக்கு முன்பாக எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், அது கொராபரேட்டிவ் ப்ரூஃப்ஸ், அது இல்லாமல் விட்னஸஸ் இஃப் அட் ஆல் எனி டு அந்த அதில் அஃபிடவிட் போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி விஷயம். அப்புறமா இது லேண்டு பிரச்சனைனால இதோட தாய் பத்திரம், மூலப்பத்திரம், அந்த மாதிரிலாம் சொல்கிற அந்த மாதிரி ஒரு சிவில் சூட்டாக கூட இதை பார்க்க முடியாது. இது இன்வேடர் பாபர்னு சொல்கிறாங்க. ராமர் அங்கே இதெல்லாம் பிலீஃப், அவங்கவுங்க மதத்தில் உள்ள நம்பிக்கை இவங்க சொல்கிறாங்க. அவங்க பாபர் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம எந்த விதமான கருத்தும் சொல்லாமல் இருப்பது தான் அனைவருக்குமே நல்லது. ஏன்னா ஒரு பிலீஃபுக்கும் ஒரு மத நம்பிக்கைக்கும் புண்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்று. அதே அரசியல் சட்டத்தோட அடிப்படையிலே அது இருக்கு. எந்த மதத்தினுடைய நம்பிக்கையையும் புண்படுத்தக்கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் இட்ஸ் மோஸ்ட் ஹைலி சென்சிட்டிவ் அண்ட் சென்சேஷனல் மேட்டர். இது அதாவது ராம ஜென்ம பூமியும் பாபர் மஸ்ஜிதும் இங்கே இருக்குதா இல்லையான்றது நீதிமன்றத்தால், அதாவது நீதிபதிகளாக கடவுளாக பார்க்கக்கூடிய நீதிபதிகளும் கோயிலாக பார்க்கக்கூடிய நீதிமன்றங்களே இதில் சரியான ஒரு தீர்ப்புக்கு வர முடியாத காரணத்தினால்தான் 2010 அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள். அந்த தீர்ப்பு யார் அந்த 3 பிரிவுகள் அவர்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அதனால் 3ஆக பிரித்து கொண்டு நீங்கள் இதை முடித்து விடுங்கள் என்ற ஒரு இட் வாஸ் அ வெரி வெரி சென்சிபிள் அக்செப்டபிள் பை ஆல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீதிபதிகளுக்கு இந்த நீதிமன்றமும் நீதிபதியும் அந்த வழக்கை அணுகும்போது அவங்களுக்கு தான் தெரியும் அதில் என்ன ஃபேக்ட்ஸாக என்ன இருக்குது, அதில் என்ன மெரிட்ஸ் இருக்குது. இதில் லா பேசுகிறதுக்கு வெரி லிமிட்டட் சான்ஸ். இதில் ஒன்லி ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ், பிலீஃப், அது இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதை மீறி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா ஒரு உச்சபட்ச நம்பிக்கை. அந்த உச்சபட்ச நம்பிக்கையை தகர்க்கும் விதத்தில் நாம் எதையும் சொல்ல இயலாது, சொல்லவும் கூடாது. அதுதான். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு அப்பீலில் வரும்போது நிச்சயமாக இது எல்லாத்தையும் ஆராய்ந்து தான் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எவ்ரிபடி. இதில் இதுதான் இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளால் 3ஆவது வெளியிலிருந்து தகவல்களை கேட்கும் காதில், அதாவது செவி வழி செய்தியை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதை நாம் அந்த வழக்கின் சாராம்சமோ வழக்கில் உள்ள ப்ளஸ் மைனஸோ யாருக்குமே தெரியாது. தீர்ப்பாக வெளிவரும்போது தான் தீர்ப்பில் என்ன இருக்குது, அந்த டீட்டெயில்டு ஆப்ரேட்டிவ் பொசிஷன்னா அந்த எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த தீர்ப்பை,
உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் சரி, இப்போ வரப்போகிற தீர்ப்பு, அந்த தீர்ப்பை வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க வந்து இதை பார்க்கிறார்கள், சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கிறார்கள், பிரின்சிபிள்ஸ் ஒரு தீர்ப்பு வழங்கலாம். இந்த தீர்ப்பு வந்து இந்திய வரலாற்றிலேயே இதற்கு முன் இந்த மாதிரி ஒரு வழக்கை நீதிமன்றங்கள் சந்தித்ததில்லை. ஸோ இட் இஸ் கோயிங் டு செட் அ நியூ ஹை இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஜுடிஷியரி. இது வந்து இட் இஸ் கோயிங் டு செட் அ நியூ ப்ரெசிடென்ட். அதாவது இந்திய நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் ஒரு புதிய தீர்ப்பினை வழங்கும் போது அது வந்து ஒரு முன்னுதாரணமாக, ஒரு வழிகாட்டியாக இந்த மாதிரி வழக்குகளில் எப்படி அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்காக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி தீர்ப்புகளை பொதுவெளியில் நாம் விமர்சனம் செய்வதோ, குறை சொல்வதோ, இல்லை இப்படி இருக்கலாமோ என்று சொல்வதற்கு எந்த விதமான முகாந்திரம், பிரைமா ஃபேஸி பேசிக் ரெக்கார்ட்ஸ் யார்கிட்டையும் இல்லைன்னு அலகாபாத் நீதிமன்றம் சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து நம்ம போய் பேசிக் எவிடன்ஸ் ரெக்கார்ட்ஸ் இல்லாத ஒரு வழக்குன்னு நம்ம சொல்கிறதும் தப்பு. ஏன்னா அது இட்ஸ் ஆல் பில்ட் ஆன் பிலீஃப் அண்ட் ஃபெய்த். அதாவது மத நம்பிக்கையும் அந்த அவர்கள் வைத்திருக்கும் அந்த ஒரு ஈடுபாடும் அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு வழக்கு இது. ஸோ அப்படி இருக்கும்போது we should not play to the sentiments and emotions and also இதில் வந்து இப்படி இருந்துக்கலாம் அப்படி இருக்கலாம் சொல்வது எந்த விதத்தில் யாருக்குமே அது சரியான ஒரு விடயமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த வழக்கை நாம் வரும் தீர்ப்பை வைத்து நாம் அதை குறை சொல்லாமல், எந்த தீர்ப்பாக இருந்தாலும் மத நல்லிணக்கமும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையும் தேச பற்றும் தேச நலன் கருதி இந்த தீர்ப்பை எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை வரவேற்பது தான் ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும் எல்லோருக்கும். இதை வந்து இதிலும் நாம் வந்து ஒரு அரசியல் பேசுவது யாரும் பேச மாட்டார்கள். பேசினாலும் அது சரியாக இருக்காது, பேசக்கூடாது. அதுதான் என்னுடைய ஆழ்ந்த கருத்து. இந்த நம்ம தேசம் எல்லாத்தையும் மீறி தேசம்தான் முதல். இந்த எல்லா மதங்களும் இணைந்து உருவாக்கப்பட்டதான் இந்தியா என்ற ஒரு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்புகளை வந்து நாம் விமர்சிக்காமல் இதை முழு மனதோடு அதற்கு ஆதரவு தெரிவித்து வரவேற்பது தான் நாட்டினுடைய நலன் கருதி எல்லோருமே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு கூற்று. ரங்கபிரசாத், உங்கள் பார்வையில் இந்த இந்த வழக்கு கடந்து வந்த பாதை குறித்து சொல்லுங்கள். இந்த வழக்கு வந்து பிரிட்டிஷ் காலத்திலேருந்தே இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருச்சு. பிரிட்டிஷ் இருக்கும்போதே 1949க்கு முன்னாடியே வந்து இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து வந்து 866 இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம பார்த்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ரமைஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. பாதி இன்னர் ஃபென்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, அவுட்டர் ஃபென்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஆச்சு அப்படின்னா 1949 தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் ஆகுது. என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு குழந்தை ராமரோட சிலையை வந்து உள்ள வச்சுட்டு இது வந்து மிராக்குலஸா தொடர்ந்து பேசலாம். அது